ஊக்குவிக்குது. நான் முதல்வனில் படித்த கோர்சஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்சஸும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது. அண்டு அதே மாதிரி நம்ம நான் முதல்வனில் நடத்துகிற ஹேக்கத்தான்ஸுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எட்ஜை உருவாக்கி ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் அவங்களுமே வந்து அங்கே ஒரு நாள் ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து டீமாக பிரித்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதும் நம்ம பண்ணுறதும் ஓரளவுக்கு சேம் தான் சார். அதனால் நம்ம நிச்சயமாக அவங்க லெவலுக்கு ரீச் ஆகும் சார். அதனால் இந்த வாய்ப்பு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். எக்ஸ்போஷர் பயங்கரமாக கிடச்சிது. இதனால் எங்களோட கொலீக்ஸ் அண்ட் பியர்ஸும் நாங்கள் கற்றுக் கொடுத்து மேலும் வந்து ஒரு வளப்படுத்தி ஒரு ஸ்டார்ட் அப்போ இங்கேயே வந்து தொடங்குறதுக்கு வந்து ஊக்குவிக்குது சார். இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக முதலமைச்சர் உங்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கா, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நான் முதல்வன் திட்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கான்னு? ஏற்கனவே இருக்கிற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணல சார். காம்படிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நடக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம நடத்துகிறோம். இப்போ அது அதுக்கு அடிக்கடி நடத்துகிறோம். எஸ் சார். அது அண்டு ஸ்டூடெண்ட்ஸே வந்து கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். டெப்த் வைஸும் பிரெத் வைஸும் அவங்களால போகக்கூடிய ஃப்ரீடம் இருந்து ஒரு கண்டினியூட்டி இருந்தால் பிகினர் அட்வான்ஸ் அண்ட் அதில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்சாக வந்து அவங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட அவங்க போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டீம், பவர் பாயிண்ட் அதெல்லாம் வந்தது. நான் வந்து பேசிக்கலி 12th வந்து பயோ மேத்ஸ் ஸ்டூடெண்ட். எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் சுத்தமாக கிடையாது, அப்படின்னா என்னன்னு தெரியாது, பேசிக்ஸ் கூட. ஸோ நான் முதல்வன் கோர்ஸ் மூலியமாக தான் நாங்கள் செகண்ட் இயரில் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். அதை இம்ப்ரூவ் பண்ணுற வகையில் வந்து ஃபைனல் இயரில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸிங் டேப்லூன்னு சொல்லிட்டு டேட்டா விஷுவலைசேஷன்ஸ், அது எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு நான் முதல்வன்லேயும் வந்து ஆஃப்லைனில் கோர்ஸ் ஒன்று அஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க, இவி பேட்டரி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. இப்போ அப்கமிங் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போது நான் முதல்வன் அந்த ஒரு ஸ்கீம் மூலிமா தான் எங்களுக்கு அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலிமா நாங்கள் நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டோம். ஸோ இது வந்து எங்களோட ப்ரொஃபைலை கண்டிப்பாக பில்ட் பண்ணோம். நாங்களும் கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இது கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க சார். அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும்னு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? ஆமாம் சார். எனக்கு எக்ஸ்ட்ரா அதே மாதிரி நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிடன்ஸ், நான் முதல்வன் டீமில் செலக்ட் ஆகி ஸ்கவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை விட இப்போ போகிட்டு வந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசுகிறதா சார். அது நன்றி சார். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும், நான் முதல்வன் டீம் அவர்களுக்கும், டிஎன்எஸ்டிசி அவர்களுக்கும் நன்றி. இப்போ இங்கேயும் அங்கேயும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம். அதில் சிறப்பு அம்சமாக ஏதாவது சொல்ல முடியுமா? நான் வந்து வேலூர் மாவட்டம் தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து ஆஸ்ட்ராலஜர். நான் வந்து இங்கே ஸ்கவுட் ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆகி 1 வீக் வந்து டெராமில் போய் படித்ததில் வந்து அங்கேக்கும் இங்கேக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்தேன்னா வந்து நம்ம வே ஆஃப் லேர்னிங் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லேர்னிங்காக இருக்குது. அதாச்சும் வந்து நிறைய வந்து லெக்சர்ஸ் வந்து தியரிட்டிக்கல் பேசிஸாக இருக்குது. பட் ஆனால் நாங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணோன்னா வந்து அங்கே போய் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா வந்து அங்கே ஃபுல்லாக வந்து நியூ டெக்னாலஜி பேஸ் பண்ணி, அதாச்சும் வந்து கம்யூனிகேஷன் வந்து டீமாக ஃபார்ம் பண்ணி குரூப் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் டீம் பில்டிங், அந்த மாதிரி வந்து மாடர்ன் அப்ரோச்சாக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வனாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் முதல்வன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹைப்ரிட் கோர்ஸாக தான் இருக்குது. அதாச்சும் வந்து தியரிட்டிக்கல் கோர்ஸ் ப்ளஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்தியன் எஜுகேஷனுக்கும் ஃபாரின் எஜுகேஷனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் வந்து நான் முதல்வன் கோர்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம நான் முதல்வன் கோர்ஸில் படிக்கிற எல்லா பசங்களும் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் போனால் வந்து அவங்களால ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுன்றது வந்து என்னோட கருத்து. ஸோ அதே தான் எல்லாருமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும், யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும், டிஎன்எஸ்டிசி அவர்களுக்கும், பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் நன்றி.
விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்த சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த நான் முதல்வன் கோர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் எல்லாமே, நானும் அதே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆக்சுவலி நான் 2nd இயர்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாம் என்ன சொன்ன விஷயம் என்னென்னா, நீ மேரேஜ் ஆகிட்டு எப்பவுமே படிக்கிற போல் படிப்பியா, டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவேன், இல்லை கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது, உங்கள் முன்னாடி நிற்கிறதா அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பளித்த சிஎம் சாருக்கு, யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பயனெல்லாம் வசதியாக இருந்ததா? பயனெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்ததானே? நேர்களே, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் கலந்துரையாடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.